கப்பற்படையில் போய் அவங்களோட தீபாவளி கொண்டாடுறது, அவன் நம்மளுக்காக குடும்ப குழந்தையெல்லாம் விட்டுட்டு போய் அங்கே கப்பலில் உட்காந்துருக்கான். ஸோ அவனோட நான் கொண்டாடுவேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. பாகிஸ்தானுக்கான மெசேஜ் என்னன்னா, போன வாட்டி தானே 1971 சரி, இந்த வாட்டி ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் ஒரே ஒன்று நீ அடி உன் கராச்சி போட்டு என்ன ஆகுது பாருன்னு நேவி சொல்லிச்சா இல்லையா? ஸோ நம்ம எல்லாருமே ஏர்ஃபோர்ஸை பற்றி பேசுகிறோம், ஆர்மியை பற்றி பேசுகிறோம். த அன்சங் ரியலி அன்சங் ஹீரோஸ் ஆர் அவங்க வந்து பேக்ரவுண்டில் இருந்து அவங்க பெருசாக பேசலைன்னாலும் அவங்களோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு. ஆமாம், ரெண்டு ஒரு அதான் சொல்லுவாங்க, ஒரு அடி அடிச்சிருந்தானா அடுத்த அடி அடிக்கிறதுக்குள்ளே நீ மொத்தம் முடிஞ்சு போயிடுவே அப்படின்னு நேவல் கமாண்ட் சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க வாயை மூடினாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் தே வில் லூஸ் கம்ப்ளீட்லி. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏர்பேஸும் காலி. அவங்களோட ஒரே போர்ட்டு, ஒழுங்கான போர்ட் அப்படின்னா கராச்சி தான். நான் வச்சு செஞ்சிருவேன்னு சொன்ன உடனே தான் கம்முனாங்க. அதனால் நேவி ஹேஸ் லைக் ஃபுல் கிரெடிட்ஸ் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் 2 பேர் இவங்களுக்கும் உண்டு. இவங்களும் தன்னுடைய கடமையை ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரே ஒரு தடவை நீ ஒரு ஃபயர் மாத்திரம் பண்ணியிருந்தீங்கன்னா நீ முடிஞ்சுதுரா கதை அப்படின்னு அதுக்கப்புறமா தான் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் வாயை மூடிட்டு எல்லாத்தையும் அந்த ஃபோன் கால் வந்ததில்ல, எனக்கு டிஜிஎம்ஓ லெவலில் எனக்கு வந்து சீஸ் ஃபயர் வேணும்னு கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நேவல் கமாண்டும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ்.